டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் இருக்கு. பட் ஆனால் 2 டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து மார்க் எடுத்துப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி தான். ஓகே, அது தெரியலையா உங்களுக்கு? ஸோ அதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதுனீங்கனாலே போதும். அது டோட்டல் மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து டெட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோன்னா 100 கொஸ்டின்ஸு. 100 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1.5 மார்க்ஸு ஈக்குவல் டு எவ்வளோன்னா 150 மார்க். ஓகேங்களா? ஸோ 150க்கு 150 எடுத்தாலுமே கூட வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டோட்டலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நாட் கன்சிடர்ட், will not be considered for total marks, ஒன்லி எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? டோட்டல் மார்க்ஸ் வந்து இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதில் வந்து எவ்வளோ மினிமம் எவ்வளோ வாங்கணும் நம்ம தெரியுமா உங்களுக்கு? 40 கொஸ்டின்ஸ் எழுதணும். 40 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எவ்வளோனா 40 இன்ட்டு 1.5 பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ 60 மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இதில் வந்து 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, மீறி போனால் ஒரு 60 கொஸ்டின் எழுதலாம். கொஸ்டின்ஸாக நீங்கள் சொல்கிற போது ஒரு 60 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிருங்க. ஏன்னா டோட்டல் மார்க் அது ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங் 40 கொஸ்டின் எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் அங்கே போயிடும். டோட்டல் 3 ஹவர்ஸ் வந்து ரெண்டும் சேர்ந்து தான். டிஇடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குங்களா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸு, இதில் வந்து 100 கொஸ்டின்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு 1.5 வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். இதில் வந்து 150 மார்க்ஸ். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வந்து டோட்டல் மார்க் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் இப்போ இதில் வந்து இதில் 100 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுறேன்னு வச்சுங்களேன், இதில் வந்து 60 கொஸ்டின்ஸோட நிறுத்திடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ரிமைனிங் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த 100 கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா டோட்டல் மார்க் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நார்மலாக நமக்கே தெரியும், கவுண்டிங் பண்ணும்பொழுதே ஓரளவுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸு 45 கொஸ்டின்ஸ் ரைட்டாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் விட்டுறலாம். இது பண்ணிவிட்டு ரிமைனிங் அடுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரே அந்த 3 ஹவர்ஸ்லேயே தான் இதுவுமே. ஸோ அப்போ டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து 150 மார்க்ஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள்இ சப்ஜெக்ட்ஸு, ட்ரிபிள்இயில் வந்து கோடு வந்து 400 இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸுக்கு வந்து 1.5 இன்ட்டு 1.5 போட்டுங்க அப்படின்னா எவ்வளோனா 300 மார்க்ஸ். 300 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து இது சேர்ந்துனா வந்து எவ்வளோனா 450 மார்க்ஸு. புரியுதாங்கப்பா உங்களுக்கு? ஸோ இதை தான் வந்து எடுத்துக்குவாங்க கட் ஆஃப்க்கு. டோட்டல் மார்க்ஸுக்கு வந்து இதை தான் எடுத்துக்குவாங்க. எதுனா இந்த 2 இதையும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். இன்னொன்று வந்து என்னென்னா இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் 40 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க, வேல்யூவேஷனுக்கே எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா இந்த 2 பேப்பரையும் வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து இப்போ இன்னொரு இது என்ன இருக்குன்னா, டோட்டலாக வந்து என்னென்னா 90 கொஷின்ஸ் டோட்டல். நான் சொல்கிறது வந்து எப்படின்னா இந்த இந்த கொஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து டோட்டலாக வந்து 90 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பேப்பரை மறுபடியும் வேல்யூ பண்ணுவாங்க. ஈவன் தான் நீங்கள் எல்லாம் எழுதியிருந்தாலுமே கூட இதில் வந்து 90 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், டோட்டல் கொஷின்ஸ். புரியுதாங்கப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? சந்தேகம் இருக்கா? இல்லை, மொத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 90 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தால் தான். அப்போ 90 இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 90 இன்ட்டு 1.5, 90 ப்ளஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு? இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 135 மார்க்ஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் வாங்கியிருக்கணும். மினிமம் மார்க் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து 135 மார்க்ஸ் வாங்கினா தான் உங்கள் பேப்பரை வந்து உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களை இந்த லிஸ்ட்லேயே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் வராது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து இதுதான் இருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து வேகமாக எழுதணும், ஜிஎஸ் வந்து கட்டாயமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடி டெக்னிக்கல் சப்ஜெக்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட் ஆஃப்லாம் நான் அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அரௌண்ட் வந்து 350. புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த 350 மார்க்ஸ் நான் சொல்கிறது 450க்கு வந்து 350 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 350 மார்க்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஸோ மீதி வந்து நம்ம வந்து பிசி எம்பிசி இந்த கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து பிசி இல்லை எம்பிசி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? ஸோ 300 அண்ட் எபோ இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க் நாம் எய்ம் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா இந்த எய்ம் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம மார்க் வாங்கணும். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 450 மார்க்கில் நம்ம ஒரு 350 கட்டாயமாக வாங்கணும். இதில் வந்து என்ன இதுன்னா லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கொஷின்ஸ்லாம் கூட அந்த மாதிரிலாம் கேட்கல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 170 கொஷின்ஸ் பக்கமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 175 கொஷின்ஸு 180 சில பேர் 180 ரொம்ப ரேர் கேண்டிடேட்டு. ஸோ இந்த இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 170 அரௌண்ட் 180 கொஷின்ஸ் பக்கமாக எழுதியிருக்காங்க. கன்ஃபார்ம்டாக ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஷின்ஸ் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 180 வருது. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அரௌண்ட் நம்மலேருந்து ஒரு 85 கொஷின்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸுக்கு 85 கொஷின்ஸ் எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 45 to 50. அது டிபெண்ட்ஸ் அந்த சொல்ல முடியாது. மினிமம் 50 வாங்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அரௌண்ட் கட்டாயமாக வந்து உங்களுக்கு 160 அண்ட் எபோவ் இருக்கணும். 160 ப்ளஸ் இருக்கணும். இதில் நம்ம டெக்னிக்கலில் ட்ரிபிளியில் வந்து 160 ப்ளஸ் இருக்கணும். அது இல்லாமல் இதில் வந்து அரௌண்ட் ஒரு 50 மார்க் நீங்கள் போட்டிங்கன்னா கூட 50 கொஷின்ஸு போட்டிங்கன்னா கூட எவ்வளோ வரும் உங்களுக்கு 210 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 210 into 1.5 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 and above மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கட்டாயமாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடலாம். ஸோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி எவ்வளோ வேகன்சி எடுக்கிறாங்கன்னா ட்ரிபிளிக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 400 வேகன்சிஸ் பக்கமாக 400 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ரெக்ரூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து கட்டாயமாக வேகன்சி வந்து 20 30 அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது அவ்வளோதான் தருவாங்க. அதுக்கப்புறம் ஆடர் போட்டு நமக்கு வந்து வேகன்சி வந்து 400 வேகன்சிஸ் பக்கமாக க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒன்லி டிஎன்இபியில் மட்டும். ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அப்புறம் வந்து முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா, முனிசிபாலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ கேடரில் எடுக்கிறாங்க. ஏஇ ஜேஇ ரெண்டுமே எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அரௌண்ட் ரெண்டும் சேர்ந்துமே வந்து ஒரு 150 வேகன்சிக்கு ஒரு 100 and above சொல்லலாம். ஓகேங்களா? 100 and above வந்து வேகன்சிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ட்ரிபிள்இ முடித்தோம்னா இந்த சிலபஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து வேறு சிலபஸ், இது ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சிடிஎஸ்சியில் டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனுவல் பிளானரில். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ ஐடிஐ. ஸோ இந்த டிப்ளமோ ஐடிஐயில் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, டிப்ளமோ வேகன்சி எது வந்தாலுமே வந்து பிஇ ஆல்சோ எலிஜிபிள் தான். புரியுதா உங்களுக்கு? பிஇ ஆல்சோ எலிஜிபிள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஇக்குமே வந்து என்னன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏப்ரல்லனா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து எப்படியும் ஒரு மே வரைக்கும் இருக்கும். ஸோ ஏப்ரல்லே எக்ஸாம்லாம் எழுதி ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக எலிஜிபிள். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைனல் செமஸ்டர் இது இருந்தாலும் சரி, இல்லை கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, இல்லை ஃபைனல் ரிசல்ட் வரல அந்த காப்பி, ஏதாவது ப்ராஜெக்ட் மட்டும் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரிசல்ட்டு காப்பி, இல்லைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட், இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா போனஃபைடு அந்த காலேஜில் இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட், இதை ஏதாவது வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். கட்டாயமாக அது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதுக்குமே வந்து பிஇ முடித்தவங்க எலிஜிபிள், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கும் எலிஜிபிள் சேம்.
இதுக்கு வந்து ஃபைனல் இயர் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து டிப்ளமோ இல்லை, நான் வந்து பிஇ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இதுக்கு வந்து எழுதலாம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் என்னன்னா இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஏ. ஓகேங்களா? இது இதில் வந்து இன்னமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇங்கிறதும் இருக்குது. பட் ஆனால் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிஏ வந்து கன்ஃபார்ம்டாக கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் ஏஐக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பேசிக் பே ஸ்கேல் வந்து கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36K அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட பேசிக் பே. பேசிக் வந்து டோட்டல் சம்பளம் இல்லை. அதுக்கப்புறம் டிஏ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அரௌண்ட் 65-70 வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேசிக் பே தான், ப்ளஸ் டிஏ ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஏஐக்கு. ஸோ டிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29K இந்த இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த சேலரிலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 2 லெவலுக்கு உங்களுக்கு சேலரி இருக்குது. குரூப் 2ல் நான் இன்டர்வியூ போஸ்ட் அளவுக்கு உங்களுடைய சேலரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற காம்படிஷன் ரொம்ப ஹெவி. அதனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் வந்து லிமிட்டட் காம்படிஷன், ப்ரொவைடட் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறீங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கட்டாயமாக ஒரு 75% நீங்கள் தரவாக இருக்கணும். இங்கே நாங்கள் தரவு பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனே இமீடியட்டாக அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, டெஸ்ட்டு எழுதுறது, கொஷின் டிஸ்கஷன் பண்ணுறது, இந்த இதில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. கட்டாயமாக வந்து இந்த 2 எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. 2 இல்லை 3 எக்ஸாம் இருக்குது, முனிசிபாலிட்டி, ஏஇ, இது. ஸோ இதில் 3 இதில் கன்ஃபார்ம்டாக நம்ம ஏதாவது ஒரு இதில் கிளிக் ஆகி நம்ம போயிடலாம். உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டு இந்த ஒரு 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். உங்கள் லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு லைஃப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ முயற்சினா என்னென்னா சும்மா சாதாரணமாக முயற்சியெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முயற்சினா ஒன்லி தூங்குறதுக்கு ஒரு 7 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ரிமைனிங் டைம் எல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் தான் முயற்சி. நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வேகமாக போவேன் அப்படின்னாலாம் இங்கே ஒத்து வராது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இப்போ ஆனுவல் பிளானர் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, எல்லாரும் உட்காந்து படிப்பாங்க. படிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து போன டைம் எழுதுன கேண்டிடேட்ஸும் இப்போ எழுதுவாங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. ரொம்ப வந்து நீங்கள் யோசிக்க வேணும். கொஷின்ஸ் எந்த அளவுக்கு நிறையா நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு செலெக்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, எவ்வளோ நாலேஜ் இருந்தால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த கேள்விகள் வந்து என்னென்னா நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ், வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் பேக் சைடில் இருக்கும் அந்த கொஷின்ஸு. ஓகேங்களா? அப்புறம் இன்டர்நெட்டில் நிறைய டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அது நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேட்ச், நம்மகிட்ட இருக்கிற கொஷின் பேங்க்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1500 கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் வந்து மினிமம் நாச்சும் வேகமாக பார்க்கணும். இதில் வந்து என்னென்னா ப்ராப்ளம்ஸ் எதுவும் அதிகம் வராது. விஷயம் புரியுது? ரொம்ப ஹெவியான ப்ராப்ளம்ஸ் வராது. கால்குலேட்டர் அலவுட் இல்லை. ஸோ அப்போ வந்து கால்குலேட்டர் வந்து இல்லாத சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். லைட்டாக கொஸ்டின்ஸ் கான்செப்ட் ஓரியன்டாக ஒரே லைனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வரக்கூடிய சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அது கான்செப்ட் தெரிஞ்சவங்களால அது பண்ண முடியும். அதேமாதிரி கொஷின் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 180 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. மீதி வந்து இந்த 20 கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 170, இந்த 180 கொஷின்ஸு, 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 121 கொஷின்ஸ் எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். 120 to 130 வந்து கொஞ்சம் படிக்கிற கேண்டிடேட்ஸ் தான் இருக்கும். 150க்கு மேலே வந்து கட்டாயமாக நல்லா படிக்கிற கேண்டிடேட் மட்டும்தான். நீங்கள் என்ன படித்தாலுமே 150க்கு மேலே நீங்கள் உங்களால் போக முடியாது. நல்லா படிக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் இந்த 150க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப நல்லா கேட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக நல்லா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் 180க்கு மேலேயும் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? 150 to 170 படிக்கிற கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிற கேண்டிடேட், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 180, 190 அந்த கொஸ்டின்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இன்னொரு அட்வான்டேஜும் நான் இதை சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கோ இல்லை டிஆர்பி இன்ஜினியரிங்கோ எம்இ முடித்த கேண்டிடேட்ஸ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்தால் சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? சேம் ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், மற்றபடி கான்செப்ட் இதுதான். இது பண்ணும்பொழுது அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். அதனால் ஒரே விஷயம் படிக்கிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில கான்செப்ட் எதை மெமரி பண்ணணுமோ அதை மெமரி பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து மெமரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கான்செப்டை புரிஞ்சு என்ன சொல்ல வராங்க, இப்போ ஓம்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராங்க அவ்வளோதான். அதை வந்து நல்லா நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா மற்றது வந்து ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது? ம். ஆமாம். ம்.
3 வந்து என்னன்னா இந்த இது 3 இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜிஎஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து ஒரு நாளில் நடக்கும். ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஏன்னா மொத்தம் 3 ஹவர்ஸ் தானே, இது ஒரு நாளில் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே நாளில் ஆஃப்டர்நூன் கூட நடக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை சம்டைம்ஸ் வந்து வேற ஒரு நாளில் வைப்பாங்க. ஆமாம், பேப்பர் 1 பேப்பர் 2 தான். இது ஒரு 3 ஹவர்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஜென்ரல் ஸ்டடீஸு, மதியம் வந்து டெக்னிக்கல் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வேறு ஏதாவது எக்ஸாம் அந்த டைமில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. மீறி போனால் ஒரு ஒன் வீக் மாறி வரும். சென்டருமே எக்ஸாம் சென்டருமே மாறி வரும். இது ஒரு எக்ஸாம் சென்டர், இது ஒரு எக்ஸாம் சென்டர், அந்த மாதிரி வரும். ஓகேவா? மற்றபடி வந்து 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த 3 ஹவர்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் லைஃப். ஓகேவா? அதே மாதிரியே கொஸ்டின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவசரப்படாமல் பொறுமையாக எழுதணும் அப்படிங்கிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் 40 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது. வேக வேகமாக, ஏன்னா படிக்காமல் டிக் பண்ணிகிட்டே போவோம். நிறையா அதில் முக்கியமான கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸாம் எழுதுறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வந்து கிடைக்கும். செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அர்த்தம். டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இப்பயே வந்து ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணாங்களா அதில் நம்ம பேர் இருக்கணும். அதுக்கான முயற்சி என்னவோ நம்ம வந்து பண்ணலாம். சொன்னதான் 6 ஹவர்ஸ் வந்து தூங்குங்க. ரிமைனிங் டைம்ஸ் வந்து ஏதாவது வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். டிலேங்கிறது எவ்வளோன்னுலாம் சொல்ல முடியாது. மறுபடியும் இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரலாம், வராமல் கூட போகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம். மறுபடியும் உட்காந்து இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. இதை ஒரே முயற்சி அடிக்கிறோம், ஜென்ரல் கட் ஆஃப் வாங்குகிறோம், டாப் ரேங்கிங்கில் வரோம். இதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸு, புக்ஸு நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கைடன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் அதை வந்து ஆர்டராக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.